விஜய் டெபாசிட் வாங்க முடியாது, அவரால் தெருவில் நடக்க முடியுமா? வெளுத்து வாங்கிய தேவயானி கணவர். தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் விக்ரமன். அவரிடம் பல படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் ராஜகுமாரன். இவர் பார்த்திபன், அஜித்குமார், தேவயானி ஆகியோர் நடித்த நீ வருவாயென என்ற படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அடுத்து காதலுடன் என்ற படத்தையும் ராஜகுமாரன் டைரக்ட் செய்தார். அதிலும் நாயகியாக தேவயானி தான் நடித்திருந்தார். ஆனால் அந்த படமும் சரியாக போகவில்லை. அதன் பிறகு ராஜகுமாரன் திரைப்படங்கள் எதுவும் இயக்கியதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் 2017ஆம் ஆண்டில் நடிகர் சந்தானம் கதாநாயகனாக அறிமுகமான வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் சில காமெடி காட்சிகளிலும் கடுகு என்ற படத்திலும் ராஜகுமாரன் நடித்திருந்தார். ஆனால் ராஜகுமாரனின் மனைவி தேவயானி தொடர்ந்து படங்களில் முக்கிய கேரக்டர்களில் அவ்வப்போது நடித்து வருகிறார். டிவி சீரியல்களிலும் நடித்திருக்கிறார். இது தவிர சமீபத்தில் அவர் ஒரு குறும்படத்தையும் டைரக்ட் செய்திருந்தார். ஆனால் ராஜகுமாரன் கடந்த பல ஆண்டுகளாகவே நடிகை தேவயானியின் கணவர் என்ற அடையாளத்துடன் மட்டுமே தமிழ் சினிமாவில் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அந்தியூர் அருகே தனது சொந்த கிராமத்தில் ஒரு பண்ணை வீட்டை பராமரிக்கும் முழுநேர பணியில் ராஜகுமாரன் சில ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே அவ்வப்போது யூடியூப் சேனல்களில் நேர்காணல் தருகிறார். ஆனால் சமீப காலமாக அவர் பிரபல திரைப்பட நடிகர்கள், இயக்குனர்கள் குறித்து தாறுமாறாக பேசி வருவது ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு ஒரு நேர்காணலில் பேசிய இயக்குனர் ராஜகுமாரன், இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய உதிரிப்பூக்கள் படம் குறித்து தவறான சர்ச்சைக்குரிய கருத்தை முன்வைத்திருந்தார். மேலும் இதெல்லாம் ரொம்பவும் சாதாரணமான படம் என்றும் விமர்சித்திருந்தார். மேலும் நடிகர்கள் கமல்ஹாசன், விஜய் குறித்தும் அவர் சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்தும் வருகிறார். சரத்குமார் மட்டுமே சிறந்த நடிகர் என்று தொடர்ந்து கூறி வருகிறார். ராஜகுமாரன், மகேந்திரன், கமல்ஹாசன், விஜய் போன்றவர்கள் குறித்து கூறும் எதிர்மறையான விமர்சனங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அதனால் ராஜகுமாரனை கண்டித்தும் திட்டியும் ரசிகர்கள் சிலர் கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்தும் இயக்குனர் ராஜகுமாரன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அந்த நேர்காணலில் அவர், என்னுடைய மனைவி நடிகை தேவயானி பிறந்த நாள், நடிகர் விஜய் பிறந்த நாள் ஜூன் 22 என்பதால் இருவரும் இன்னும் திரையுலகில் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு சுவாரஸ்யமான கருத்தை ராஜகுமாரன் தெரிவித்திருந்தார். மேலும் பேசிய ராஜகுமாரன், விஜயை நாங்கள் திரையுலகில் பொத்தி பொத்தி பூங்கொத்து போல 30 ஆண்டுகள் பாதுகாத்தோம். இப்போது அவர் வெயிலில் மக்களோடு எப்படி நிற்பார்? முதலமைச்சர் ஸ்டாலின் போல அவரால் தெருவில் நடக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் விஜய் கூட்டணி வைக்கவில்லை என்றால் அவரால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்றும் ராஜகுமாரன் அந்த நேர்காணலில் ஆவேசமாக கூறியிருக்கிறார். நட்சத்திர இயக்குனர்கள், நடிகர்கள் குறித்து விமர்சிக்கும் அளவிற்கு ராஜகுமாரன் என்ன பெரிய ஆஸ்கர் விருது வாங்கிய இயக்குனரா? இவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று பலரும் அவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.